தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி. all of them are fools. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. And this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. பாத்தல அடிக்கணும் போல இருந்துச்சு. பாத்தல எப்பறா ஒருத்தன பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாறேன் தம்பி. வாங்கடி சாணி ஊத்தலாம். What does he say? And I will give you a brief translation afterwards. Bro, மூடிட்டு போனா உட்காருங்க bro. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் bro. Please bro. He says, தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பிச்சை கூட கிடைக்காது. எங்க அம்மா அசிங்கம்னு சொல்லாத, செருப்ப கழட்டி அடிச்சிருவேன். That one line is enough, sir. என்னடே அறிவு இருக்கா உனக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயித்துக்கு சொல்றதானே திங்கற. But I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. டேய், நீ வசதிக்காக என்னை விட்டு ஓடணும்டா. தமிழ் மக்கள் அப்படி இல்ல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கான். You won't get even alms, meaning you won't even get anyone giving you dan. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுடா இதுல இருந்து. ஏய், நல்லா கேட்டுக்கோ. இத்தோட அவ்வளவுதான். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர என்ன சார்பு ஓட்ட பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே. வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். He says, if you had spent that time learning Tamil for learning something else, you would have had some kind of meaningful thing in your hand to lead your life. The person who said this, you're keeping a picture in your offices, in your everywhere, on your desks. ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்ல உனக்குலாம். இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவேன். அவனை மட்டும் இல்ல, உன்னையும் தான். My mother tongue Tamil. அதெல்லாம் ஒரு புரியும் கிடையாது. I'm reading this. It really makes me feel angry. நடிக்காத. 4000 வருஷம் நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் எங்களோடது. எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். கிண்டல பாத்தியா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் 1989ல நாகரீகம், பெண் உரிமை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு அப்படி சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. துர்துர்னு பண்ணிட்டு திருத்துன்னு முடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. So 4000 years of civilization about which I am proud. All of us are proud about it. ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? Whose saree was pulled by one of their members. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களே. Was that நாகரிகம்? Was that பண்பாடு? Was that கலாச்சாரம்? பேசிட்டு இருக்கோம். தயிர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா வருஷத்துல ஒரு நாள் தான் எனக்கு கோவம். But that's the கலாச்சாரம் of the Dravidian model. அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும் தோணுச்சு. Education minister who spoke the truth about how they were ready to sign the MOU. I have lived in a Tamil Nadu where Hindi and Sanskrit, if you learn, you are targeted. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வளர்த்து வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். Thank you. They wanted Honorable Minister Dharmendra Pradhan to apologize because he said it is uncivilized. ஏய் திரும்படா. When a man repeatedly says Tamil is a barbaric language, புறாமே வரத்தான் செய்யும், வயிறெல்லாம் எரியத்தான் செய்யும்.
And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katumirandi Bhasha? எவ்வளவு நாள் அடிப்பீங்களா? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? World Tamil Conference. He says, census, you can take a census of everybody there and enumerate the number, all of them are fools. முட்டா பையல சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பையல சார். The person who said that is the person who they worship. என்னடா மானம் கட்டவனுங்களா இருக்கிறீங்க? இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நான் சொல்லுவேன். தமிழ்ல ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவரை பத்தி பேசுவேன். நீங்க அவ்வளவு நல்லவரா? நீங்க அவ்வளவு என்ன அண்ணன் காந்தியடிகளா நீங்க எல்லாம்? சொல்லுங்க. இது எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன்ற அந்த பயத்துல தான் இந்த ஹவுஸ்ல உட்காராம அவங்க ஓடி போயிட்டாங்க. வரட்டா மாமே. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க. நான் தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறேன், மோடி ஐயா மூலமாக வந்திருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய பாலிசி. கிழிப்பா அவன் கிழிப்பா அவன மகனா. I am your best friend. ஓகே ஓகேடா ஓகே. Okay?